வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. நம்ம ஜென்ரலாக சில நியூஸஸ் ரேண்டமாக பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டாங்க, இந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான் இந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரேண்டமாக சில நியூஸஸ் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெயினையே ஹைஜாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸ் தான் வேர்ல்டு ஹெட்லைன்ஸ் வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ணது அந்த நாட்டோட மக்களே சில பேர் இந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் இன்னும் இந்த நியூஸ் பரவலா பேசுறதுக்கு காரணமா இருக்கு. இது நடந்த இடம் பாகிஸ்தான். ஆமா, பாகிஸ்தான்ல ஒரு ட்ரெயினை ஹைஜாக் பண்ணிட்டாங்க. அதுவும் பாகிஸ்தானோட மக்களே சில பேர் அப்படின்றதுதான் இப்ப நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. உண்மையா பாகிஸ்தான்ல இப்ப என்னதான் நடந்துட்டு இருக்கு, இந்த ஹைஜாக் பண்ண ட்ரெயினை என்ன ஆச்சு, அது உள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். இது இன்ஃபோ 366. இப்போ வேர்ல்ட் நியூஸில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறது பாகிஸ்தானில் ட்ரெயின் ஹைஜாக் பற்றி தான். இந்த ஹைஜாக் எப்படி நடந்தது, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களே எதுக்கு பாகிஸ்தானோட ட்ரெயினை ஹைஜாக் பண்ணணும் அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் தாண்டி இந்த ட்ரெயினை இப்போ ஹைஜாக் பண்ணியிருக்காங்கன்னா ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரெயினை தான், 9 கம்பார்ட்மெண்ட் இருக்குது, அந்த ட்ரெயினை தான் இப்போ ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயின் கட்டா அப்படின்ற இடத்துலேருந்து பெஷாவர் அப்படின்ற இடத்துக்கு ட்ராவல் ஆகி போகும். இதில் மொத்தமாக 30 ஸ்டாப்ஸ் இருக்கும். இந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு 1000 கிலோமீட்டர் 30 ஹவர்ஸ் வரைக்கும் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சவுத் சைட் பாகிஸ்தான்ல இருந்து நார்த்தில் போகக்கூடிய இந்த ட்ரெயினை ஒரு டனல் ஏரியாவுக்கு போகும்போது கரெக்டாக ஹைஜாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும், நம்ம விடாமுயற்சி படத்தில் பார்த்த மாதிரி அந்த ஒரு ரூட்டில் நெட்வொர்க் ஏரியாவே இல்லாத ஒரு ரூட்டில் அவங்கள ஹைஜாக் பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நெட்வொர்க்குமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நெட்வொர்க்கே இல்லாத ஒரு இடத்துல ஒரு டனலில் கிராஸ் ஆகும் போது இந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ணிட்டாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா யார் ஹைஜாக் பண்ணாங்க அப்படின்றது தான் அடுத்த கொஸ்டினாக இருக்கும். இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போது, இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நாங்கள் தாங்க இதை பண்ணோம், இந்த அட்டாக் பண்ணது நாங்கள் தான் அப்படின்னு சில செட் ஆஃப் டீம் ஒத்துப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ஹைஜாக்கை பண்ணது பிஎல்ஏன்னு சொல்லக்கூடிய பலோச் லிபரேஷன் ஆர்மி. இவங்க யாரு, இவங்க எதுக்கு இந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ணணும், இப்படி ஒரு சம்பவத்தை அவங்க எதுக்காக பண்ணாங்க அப்படின்றது தான் அடுத்த கேள்வியா இருக்கும். இவங்க யாருன்னா பாகிஸ்தானோட சவுத் வெஸ்டர்ன் ஏரியால இருக்கக்கூடிய பலோச்சிஸ்தான் அப்படின்ற ஒரு மக்கள் தான். இந்த பலோச்சிஸ்தான் மக்கள் யாருன்னா 1947ல நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கும் போது பாகிஸ்தான் எங்களுக்கு இந்தியாலாம் இருக்க வேண்டாம், நாங்கள் தனியாக போயிடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி தனியாக பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு கண்ட்ரியை பிரித்து கொண்டு போனாங்க. அந்த டைம்லேயே பாகிஸ்தானில் பலோச்சிஸ்தான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்க மக்கள் எல்லாருமே நாங்கள் பாகிஸ்தான் கூட இருக்க விரும்பலை, நாங்கள் ஒரு தனி கண்ட்ரியாக இருந்துக்கிறோம், நாங்கள் தனியாக வந்துடுறோம், எங்களுக்கு பாகிஸ்தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்போ இருந்த பிரிட்டிஷ் இல்லை, நீங்கள் பாகிஸ்தான் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள பாகிஸ்தானோட சேர்ந்து பாகிஸ்தான் அப்படின்னாலுமே பலோச்சிஸ்தான் இந்த ஸ்டேட்டுமே இருக்கும் அப்படின்றது தான். 40% இந்த பலோச்சிஸ்தான் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. எதுக்காக, சரி இப்போ அப்பயே வேண்டான்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணாங்க, இதுக்காக இப்பயும் பாகிஸ்தானில் எப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களை கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தான் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்றத அப்போ ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பல சம்பவங்களை பண்ணியிருக்காங்க இந்த பலோச்சிஸ்தான். ஸோ 1947ல் இருந்தே இப்போ வரைக்கும் பாகிஸ்தானில் இந்த பலோச்சிஸ்தான் பல கிளர்ச்சி போராட்டங்களை மேற்கொண்டிருக்காங்க. அப்படி தான் இந்த ஹைஜாக்கும் நடந்திருக்கு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க அவங்களோட பாப்புலேஷன் 25 கோடி, அதில் 1.4 crores இந்த பலோச்சிஸ்தான் மக்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பலோச்சிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த பாகிஸ்தானிய ஒரு விஷயத்த எதுவுமே அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் இவங்க இருப்பாங்க. ஏன்னா இவங்க பேசுகிற லாங்குவேஜ் கூட பலோஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லாங்குவேஜ் தான். இறை வழிபாட்டில் கூட இவங்களுக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மற்ற வழிபாடுகளை தாண்டி இவங்களோட வழிபாடு அப்படின்றது வேற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இரானியன்ஸோட அந்த ஒரு இம்பேக்ட் தான் இவங்க கிட்ட நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பலோச்சிஸ்தான் ஸ்டேட் அப்படின்றது பாகிஸ்தானோட புவரசு ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பலோச்சிஸ்தான்ல தான் பாகிஸ்தானோட வளமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னும், அந்த வளங்களை தான் இப்ப பாகிஸ்தான் சைனாக்கு விற்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதுல இருந்து ப்ராஃபிட்ஸை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களோட நாட்டை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் இப்ப பலோச்சிஸ்தான் ரொம்ப வலுவா
நாங்கள் பாகிஸ்தானை விட்டு வெளியே போகிறோம், எங்களுக்கு பாகிஸ்தான் வேணாம். ஏன்னா அவங்க எங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணலை, எங்களோட லாங்குவேஜை மதிக்கலை, எங்களோட இதை எதுவுமே அவங்க மதிக்கலை. இப்போ எங்களோட நிலத்துல இருந்தே எல்லா வளங்களையும் எடுத்து அது சைனாவை வந்து கொடுத்து இவங்க வந்து இந்த சவுத் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பலோச்சிஸ்தானை வந்து டெவலப் பண்ணாமல் அதர் ஸ்டேட்ஸ் ஆஃப் பாகிஸ்தானை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயும் இங்கே எங்களுக்கு ப்ராப்பராக ஒரு எஜுகேஷன் கிடையாது, எந்த ஒரு ப்ராப்பர் டெவலப்மெண்ட்டுமே இந்த பலோச்சிஸ்தானில் இல்லை. அப்படின்றப்ப நாங்கள் எதுக்கு பாகிஸ்தான் கூட இருக்கணும், நீங்கள் என்ன பண்ணீங்க எங்களுக்காக அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் இவங்க நாங்கள் பாகிஸ்தான் விட்டு வெளியே போகிறோன்னு இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி, இவங்க வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ணாங்க. அப்படின்றப்ப இந்த ட்ரெயினில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றோம், இப்போ அவங்களோட நிலைமெல்லாம் என்ன, என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ணப்போ அந்த ட்ரெயினில் கிட்டத்தட்ட 400லேருந்து 450 பேர் வரைக்கும் பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க. அதில் பாதி பேர் வந்து பாகிஸ்தானோட ஆர்மி ஆஃபீஸர். அப்படின்றது தான் இங்கே ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்த பாகிஸ்தானோட ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இருக்கக்கூடிய ட்ரெயினை இவங்க எந்த தைரியத்தில் ஹைஜாக் பண்ணாங்க, இவங்களால என்ன பண்ண முடியும், அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு டீமா இவங்க எல்லாரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானோட ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம நார்த் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு செட் ஆஃப் ஆர்மி பீப்புள் இருப்பாங்க, நம்ம ஊட்டியில் வந்து சில செட் ஆஃப் ஆர்மி பீப்புள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்ஸ்லேயுமே வந்து ஒரு செட் ஆஃப் ஆர்மி பீப்புள் வந்து அந்த ட்ரைனிங் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி பாகிஸ்தானில் இந்த பலோச்சிஸ்தான் அப்படின்ற இந்த ஏரியாவில் பாகிஸ்தானோட ஆர்மி பீப்புளெலாம் வந்து மோஸ்ட்லி இருப்பாங்களாம். ஸோ அப்படி இருக்கவங்க இந்த ரம்ஜான் டைம் அப்படின்றனால, ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்றனால அவங்களோட சொந்த ஊருக்கு போகும்போது தான் அந்த ட்ரெயினை தான் இவங்க ஹைஜாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரெயினில் இருந்து ஹைஜாக் பண்ண உடனே அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைங்க, அவங்களோட பலோச்சிஸ்தானோட மக்கள் எல்லாரையுமே நைட்டே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக அந்த ஏரியாவில் ஹெவி கன் ஃபயர் சவுண்ட்ஸ்லாம் கேட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸஸில் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு 27 டெரரிஸ்ட் வரைக்கும் இறந்துருப்பாங்க, 20 மேலே ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இறந்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நம்பர் கவுண்ட் சொல்கிறாங்க. இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, இவ்வளோ டெரரிஸ்ட் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ப்ராப்பர் கவுண்ட் வந்து இன்னும் நம்பர்ஸாக வெளியே வரல. யூஸ்வலாகவே பாகிஸ்தானில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாலாம் மீடியாவில் வந்துடாது. ஸோ இந்த ஒரு விஷயமே அடுத்து என்ன நடக்க போகுது, மீதி இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரி நிலைமை இருக்குது, என்னதான் அவங்க வந்து ப்ராப்பராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இந்த விஷயம் வந்து ஸ்டாப் ஆகுமா ஆகாதா, இதுக்கு மேலே உயிரிழப்புகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இங்கே நம்ம எல்லாருமே உலக நாடுகளோட அமைதி வேணும், அடுத்த ஒரு வேர்ல்டு வார் 3 வந்துடக்கூடாது அப்படின்னு பல விஷயத்த பல விதங்களை போராடிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே வேர்ல்டோட மோசமான கண்ட்ரியில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க நடக்க அது இன்னும் மோசமாயிட்டு தான் இருக்குது. உலகத்தில் எங்கே உயிர் போனாலுமே அதுவும் ஒரு உயிர் தாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்றத ப்ராப்பராக அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் அந்த ட்ரெயின் ஹைஜாக்கை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு மறக்காமல் Info366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Divya.